கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 15 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னோட கம்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், ஏ வந்து 1/x³ n வந்து 10 இல்லையா? ஸோ டிஆர் ப்ளஸ் 1 என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? என்சிஆர் எக்ஸ் பவர் n மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர். நெக்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்குமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 மைனஸ் 2r கிடைக்கும். இங்கே எக்ஸ் பவர் 3 வந்து நியூமரேட்டர் எடுத்துகிட்டு வரும்போது எக்ஸ் பவர் மைனஸ் 3r கிடைக்குமா? பவர் 20 மைனஸ் 2r மைனஸ் 3rன்னு ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். பவர்ஸ் ஆட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ 20 மைனஸ் 2r மைனஸ் 3rன்னு கிடைக்குது. ஈக்குவேட்டிங் த பவர்ஸ்னு போட்டு எக்ஸ் பவர் 15 தானே அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 20 மைனஸ் 5r ஈக்குவல் டு 15 எழுதலாமா? அதாவது 20 மைனஸ் 5 2r இங்கே 3r இருக்கா, ஆட் பண்ணால் 5. ஸோ மைனஸ் 5 இங்கே எழுதணும் இல்லையா? ரெண்டுமே மைனஸில் இருந்தால் என்ன செய்வோம்? மைனஸ்னு போட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ மைனஸ் 5r ஈக்குவல் டு 15. பவரை ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கிறோம் 15. ஸோ இதுலேருந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ r ஈக்குவல் டு 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். 10c1 எக்ஸ் பவர் 15 உங்களுக்கு கிடச்சிரும் இந்த இடத்துல. ஸோ 10c1ஓட வேல்யூ 10, எக்ஸ் பவர் 15. எக்ஸ் பவர் 15ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டாங்க. ஆன்சர் வந்து 10. ஓகே, ஆன்சர் இஸ் 10. தேங்க்யூ.